ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வந்து பொட்டுக்கடலை உருண்டை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லைக்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். நான் வந்து இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பில்னா எடுங்க, கிளாஸ்லனா எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வந்து பொட்டுக்கடலையை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து லேசான சூடில் தான் நம்ம வறுக்க போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு வறுக்காதீங்க. ஜஸ்ட்டு சூடானால் போதும். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது எதுக்கு ஃப்ரை பண்ணுறோன்னா, இது வந்து கிறிஸ்பாக இருக்கிறதுக்கோசரம் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். பாருங்கள், நான் வந்து கையில் தொட்டு பார்க்குறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம வந்து வேறு தட்டில் எடுத்துக்கலாம். இது வந்து கலர் மாறிடக்கூடாது. கலர் இதே கலரில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து வேறு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து மண்டை வெல்லத்தை நான் வந்து உடச்சி வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் மேலே தூக்கி வச்சலாம். இது வந்து நல்லா உருக்கி தண்ணியாக வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இது வந்து நல்லா கலந்து கொடுங்க. இது வந்து கட்டியெல்லாம் உடஞ்சிட்ட பிறகு நம்ம தண்ணி மாதிரி இது கரைஞ்சி வந்துட்ட பிறகு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து வேறு கடாயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த கடாயில் தான் நம்ம வந்து பொட்டுக்கடலை உருண்டை செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது இல்லைன்னு, மண் இருக்குதுன்னு. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இந்த வெல்லம் கரைசல் வந்து நல்லா கொச்சி இது வந்து பாவு மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை கொதிக்க வைக்கலாம். இதை வந்து பாவு பதம் வந்து கரெக்டாக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உருண்டை நல்லா கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. நம்ம வந்து ஒரு தட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து பாவு கரெக்டாக வருதா இல்லையா நம்ம செக் பண்ணுறதுக்கோசரம் ஒரு தட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முதல் முறை நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இப்போ இது வந்து இன்னும் தண்ணியாகவே இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும். நல்லா நொரையாக வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொதிக்கிறதுக்குள்ளலாம் கொச்ச பிறகு நம்ம வந்து இதை பதம் பார்க்கலாம். இது வந்து எந்த மாதிரி பதம் வரணும்னா, நல்லா ஒரு கெட்டியாக டங்கு பதம்னு சொல்லுவாங்க. அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா கொதிக்கிறதுக்குள்ள. இப்போ பாருங்கள், செகண்ட் ட்ரிப்பு நான் வந்து பார்க்குறேன். இப்போ கூட இது வந்து பாவாகல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம கொதிக்கிறதுக்குள்ள இது வந்து கரெக்டான பதம் வந்துட்ட பிறகு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பதம் வந்துடுச்சு. இது வந்து தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நான் வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இதை வந்து செக் பண்ணலாம் நம்ம பாவு எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி டங்கு பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து காட்டுறேன். இது வந்து டங்கு பதம் வந்துடுச்சு. தட்டில் போட்டால் நமக்கு வந்து சவுண்டு வரணும் டங்குன்னு. அதுதான் டங்கு பதம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாக உருண்டையாக வருது. இப்போ வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இது வந்து நல்லா டங்குன்னு சவுண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா இது வெள்ளைப்பாகை வந்து நல்லா கரெக்டாக பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுட்டு நான் வந்து ஏலக்காய் தூள் போடுறேன். அதுக்கப்புறமா ட்ரை ஜிஞ்சர் பவுடர் போடுறேன், சுக்கு பவுடர் போடுறேன். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்க போகிறேன். நெய் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கலந்து கொடுக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் ஒன்றா செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கிட்டு ஸ்டவ் ஏற்கனவே ஆஃப் பண்ணிட்டேன் நான். இது வந்து சீக்கிரமாகவே கெட்டிப்பட்டுடும். ஸோ நம்ம வந்து கீழே இறக்கிட்டு சீக்கிரமாக நம்ம வந்து இதை உருண்டை பிடிச்சிடலாம். நம்ம இப்போ பாருங்கள், நான் வந்து கீழே இறக்கி வச்சிடுறேன். இறக்கி வச்சுட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுலேயே இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டிப்பட்டுடும். அதனால் நான் வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக இது அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து அதில் வந்து நம்ம கையை வந்து கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம். இப்போ அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்குது ஸ்டார்டிங்கு. அதனால நான் வந்து கொஞ்சமாக தண்ணி கையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உருண்டை பிடிக்கிறேன். இது எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா சீக்கிரமாக கெட்டியாகிடும். கெட்டி ஆகிடுச்சுன்னா அப்புறமா நமக்கு வந்து உருண்டை பிடிக்க முடியாது, உதிரியாக போயிடும். அதனால எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம்.
ரொம்ப சூடு பட்டுச்சுன்னா கையில் கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் அரிசி மாவு எடுத்துக்கினேன், ரொம்ப எடுக்கல நான். ஸோ இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் நம்ம செய்யும்போது உருண்டை கூட கரெக்டாக வரும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து பொட்டுக்கடலை உருண்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது நமக்கு. இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இருந்த பொட்டுக்கடலை எல்லா பொட்டுக்கடலை உருண்டையும் நான் செஞ்சுட்டு வேறு தட்டில் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் வேறு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். எல்லா உருண்டையும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து செஞ்சுட்டு நம்ம வந்து டப்பாவில் ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கணுமானா நமக்கு ஒரு 15 டேஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் வந்து இப்போ 2 விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இது வந்து சும்மா தான் நான் ஏற்றி வச்சுருக்கேன். நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி தானே செய்வோம். அதனால நான் வந்து 2 விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் இந்த மாதிரி பொட்டுக்கடலை உருண்டை செஞ்சு பாருங்கள். இது வந்து ஃபெஸ்டிவலுக்கு தான் செய்யணும்னு இல்லை, நம்ம வந்து சும்மா பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தியான நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இந்த பொட்டுக்கடலை உருண்டைக்கு நம்ம எதுக்கு சுக்கு பவுட்ரு சேர்த்தோம்னா, இது வந்து வெல்லத்தில் செய்கிற தொட்டு நமக்கு கோல்டு எதுவும் ஆகாத இருக்கிறதுக்கு நம்ம வந்து சுக்கு பவுட்ரு சேர்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.